படம் நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது. தலைவர் சூப்பராக நல்லா அடிச்சிருக்காரு. படம் எல்லாமே நல்லா இருக்குது. ஆக்ஷன்லாம் பயங்கரமாக இருக்குது. வேறு எதுவும் சொல்ல தேவையில்ல, படத்தை பார்த்து எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அது கணக்கில்லாமல் பார்க்கலாம். பாட்சா விட மிஞ்சிடுச்சு. பாட்சா விட மிஞ்சிடுச்சு. கலப்பிட்டார் சார் படத்தில். உண்மையிலே ரஜினி இந்த வயசில் இந்த ஆக்டிங் கொடுத்தா பயங்கரமாக கொடுத்துருக்காரு சார். ரொம்ப படம் ஃபஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் ரொம்ப த்ரில்லிங்காக இருக்குது. எதிர்பார்க்க முடியாத த்ரில்லிங்காக இருக்குது படம். சூப்பராக சார். என்ன சார் ஃபஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக போகுது. செகண்ட் ஹாஃப் சீட்டில் உட்கார முடியாது, அதிருது சார். கிளப்பிட்டார் சார் தலைவர். ஃபைட்ஸ்லாம் பயங்கரம் சார். லோகேஷ் கனகராஜ் டான்ஸ் பயங்கரமாக டான்ஸ் பண்ணியிருக்காரு. சூப்பராக இருக்குது. சூப்பராக பாட்டு செம ஹிட்டு சார். படத்தை நான் ஆஃப்டா இன்றைக்கி ஃபுல்லாக பார்ப்பேன் சார். அதெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு போகுது சார். ரொம்ப அப்படிலாம் ஒன்றும் இல்லை, பார்க்கலாம் சார். செம்ம கிளப்பிட்டா சார். அந்த மலையாள ஹிட் பயமாக ஆக்டிங் பண்ணியிருக்காரு சார். சூப்பராக பண்ணியிருக்காரு. என்ன சார் அப்படி ஒன்றும் இல்லை சார். கேங்ஸ்டர் நல்லா இருக்கும், பார்க்க நல்லா இருக்கு சார். படம் நல்லா இருந்துச்சுங்க. செம்ம சூப்பராக இருந்துச்சு. தலைவர் ஸ்டைல் மாசு. அதுவும் அந்த பவர் ஹவுஸ் ஸ்பாட்லாம் தெரிச்சிருச்சு. ஃபைட்டு கிட்டு எல்லாமே சூப்பர், நல்லா இருந்துச்சு. செம்மங்க. தேட்டர் உள்ளே அது இருந்துச்சுங்க. நல்லா இருந்துச்சு படம். அவங்க வந்திருக்காங்களா அவ்வளோ கடைசியில் சும்மா கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கூட கிடையாது, அவ்வளோதான். அதெல்லாம் செம்மங்க. ஃபேன் பாய் மூமெண்ட் தான். செம்ம வைப்பு. அந்த அளவுக்குலாம் நம்மளுக்கு சொல்ல தெரியாதுங்க. படம் நல்லா இருந்துச்சு, அவ்வளோதான். கூலி படம், தலைவர் படம் நல்லா இருந்துச்சு, அவ்வளோதான். படம் சூப்பராக இருக்குண்ணா. தலைவர் ரொம்ப நல்லா சூப்பராக பண்ணியிருக்காரு. எல்லா ஆர்டிஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. லோகேஷோட படம் தான். வேறு எதுவுமே தலைவருக்கோசம் எதுவுமே மாற்றலை. ஆனால் தலைவரோட ஒரு சீனுமே பயங்கர மாசாக இருக்குது. எல்லாருமே ஈக்குவலாக நடிச்சிருக்காங்க. தலைவர் அந்த ஃப்ளாஷ்பேக் பயங்கரமாக இருக்குது. கண்டிப்பாக செட் ஆகுது, 100% செட் ஆகுது. படம் பாருங்கள், வேறு லெவலு. நல்லா இருக்கு. செம ஃபைட்டு. ரத்தம் எல்லாம் பிச்சு கட்டின்னு ஆறாக ஓடுது படத்தில். பார்க்குறவங்களுக்கு அல்ல இல்லை. என்ட்ரி வேறு லெவலு. 2 கத்தி அப்படி சுழட்டுறாரு, கறி நல்லா வெட்டுறாரு. வேறு லெவலு. இதுக்கு முன்னாடி அதுமாதிரி சீனே கொடுக்கல. இந்த படத்தில் கொஞ்சம் த்ரில்லிங்காக கொடுத்துக்கிறாங்க. ரஜினி சார் உள்ளே வெளியே வராருன்னா மாசு மேலே மாசு. ரொம்ப த்ரில்லிங்காக இருக்குது. இந்த படத்தோட ஜெயிலர் படம் இது ரொம்ப சூப்பராக இருக்குது. எல்லாமே எதிர்பார்ப்பாக இருக்குது. அடுத்தடுத்த இது மூவ் என்னான்ட்டு எதிர்பார்ப்பாக இருக்குது. ஒன்றும் வேறு லெவலில் இருக்குது. இதுக்கு முன்னாடி ஃபைட் சீன் எல்லாம் ஸ்க்ரீன் பிளேலாம் சூப்பராக எடுத்துன்னு போயிருக்காங்க. அதெல்லாம் வேறு லெவலில் அது நல்லா இருக்கு. சூப்பராக இருக்குது. எல்லாம் நல்ல 3 டைம் கூட பார்க்கலாம் ப்ரோ. படம் நல்லா இருக்குமா? எல்லாமே நல்லா இருக்குமா? எல்லா சீன்ஸும் நல்லா எடுத்துருக்காரு. டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் ரொம்ப வாழ்த்துக்கள் சொல்லலாமா. படம் ரொம்ப நல்லா எடுத்திருக்காரு. அனிருத் வேறு லெவல் பண்ணியிருக்கா போல. எல்லாமே சூப்பரு. அமெரிக்கன் கிளைமேக்ஸ் வருவார், ஒரு 10-15 நிமிஷம் இருப்பார். நல்ல படம், நல்ல என்டர்டைன்மெண்ட் படம். ஃபுல்லாகவே வேறு லெவல். அது ஜெயிலர் 2 மாதிரி இருக்குது படம். உண்மையாகவே ஆக்ஷன் பேக் படம் தான் ஃபுல்லாகவே. அவரும் பக்கா கூட ரஜினி சார் கூட அவர் படம் ஃபுல்லாக இருக்கார். அவரும் மெயின் வில்லன் முக்காவாசி. படம் ஃபுல்லாக நல்லா இருக்குது. ஆக்சுவலாக படத்தில் ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டு நிறைய ட்விஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இன்ட்ரோ பிளாக் வேறு லெவலாக இருக்குது. கிளைமேக்ஸும் வேறு லெவல். அதெல்லாம் காமிக்கிறாங்க. பேக்ரவுண்ட் நெகட்டிவ் ரோலையும் காமிக்கிறாங்க. பேக்ரவுண்டில் நல்லா இருக்குது. எல்லாமே சூப்பராக இருக்குது. படம் கண்டிப்பாக 2 டைம் 3 டைம் வாட்சபிள். உண்மையால 3 டைம் நல்லா பார்க்கலாம் படம். அந்த பாட்டு சீனு நல்லா தான் இருக்குது. அதோ இன்ட்ரோலுக்கு முன்னாடி வரும் பாட்டு சீனு. மற்றபடி பேக்ரவுண்டு மியூசிக் எல்லாம் வேறு லெவல் பண்ணுறாங்க போல் எல்லாமே. 50th இயர் நம்ம தலைவர் செம்மையாக பண்ணியிருக்காரு. என்ன சொல்கிறது, பவர் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இருக்குது படம். வேறு லெவலில் இருக்குது. செம்ம ட்ரீட் இருக்கும் எல்லாருக்கும். ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸ் சூப்பராக இருக்கும். எல்லோரும் பாருங்கள். ஸ்டண்ட் ஃபைட் சீன்லாம் செம்மையாக இருக்குது. ஸ்க்ரீன் ப்ளே சூப்பராக பண்ணியிருக்காரு. லோகேஷ் செம்மையாக பண்ணியிருக்காரு. பழைய என்ட்ரிலாம் வேறு லெவலில் இருக்குது. அப்படியே கூஸ் பம்ப்ஸ் வந்துச்சு எனக்குலாம். செம்மையாக இருக்குது. சொல்லலை வார்த்தையே கிடையாது. ஆனால் செம்மையாக இருக்குது. நீங்கள் பாருங்கள், எல்லோரும் நல்லா பாருங்கள். அந்த சீன் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அந்த சீனு செம்மையாக இருக்குது. அமெரிக்கன் சீன்லாம் சூப்பராக இருக்கும். நாங்கள் நினச்சிலாம் பார்க்கல தலைவர் படம். எப்போவுமே தலைவர் படம் நல்லாயிருக்கும். ஆனால் இது டபுள் சூப்பராக இருக்குது. ரொம்ப என்ன சொல்கிறது, எக்ஸ்பெக்ட் பண்ணாத லெவலில் லோகேஷ் செம்மையாக பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக 100 crores வந்துடும். படம் இன்னும் நல்லா ஓடும். 100 days ஓடும் கண்டிப்பாக. இது ஃபேமிலி ஓரியன்டாக படம். என்ன ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இது இன்னொரு
1 வீக்கில் ஏசோ டிக்கெட் எடுத்துகிட்டு யூஏ கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஃபேமிலி சப்ஜெக்ட் தான் இது, நல்லாயிருக்கு. நம்மலாம் கத்தி தொண்டெல்லாம் போயிடுச்சு, சொன்னால் உங்களுக்கு புரியாது. வந்து பாருங்கள், 100 கோடி இல்லை, வேறு லெவலில் போவோம். எந்த படமும் இதுக்கு அடிச்சுக்கிறதுக்கு படமே கிடையாது. அந்த அளவுக்கு படம் எடுத்திருக்காரு. இந்த வயசில் இது மாதிரிலாம் இருப்பாரா, நடிப்பாரா, வெறும் அதிசயமாக இருக்குது. என்னதான் மனுஷன் இப்போ எப்படி தான் என்ன தான் பண்ண போகிறாரு தெரியல. இவ்வளோ எங்கே இருக்காரு, இவ்வளோ எனர்ஜியாக இருக்குது. லோகேஷ் வேறு லெவல் பண்ணிட்டாரு. 1000 கோடிலாம் அசால்ட்டாக அடிக்கும். 1000 கோடி அசால்ட்டாக அடிக்கும். படம் பாருங்கள், இது வேற ஒரு மைல்கல் மாதிரி அமையும். மைல்கல்லாக அமையும். தலைவர் ஒரு படத்தில் இது ஒரு மைல்கல்லாக அமையும். எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. நாகார்ஜுன அருமையாக பண்ணியிருக்காரு. வில்லர் ரோல் சூப்பராக பண்ணியிருக்காரு. அமீர் கானும் நல்லா பண்ணியிருக்காரு. சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. பக்காவாக வந்திருக்கு. பற்ற வச்சுட்டே பரட்ட, இது ஒன்று தான் டைலாக்கே நாங்கள் சொல்லணும், அவ்வளோதான். உலகத்தில் எடுத்தால் சூப்பர் ஸ்டார் மாதிரி எடுக்கணும் இல்லையா? டேரக்டர் இருக்காங்க பார்த்தியா, அவங்கள தெய்வமாக காலில் விழுகணும். இவ்வளோ ஒரு டேலண்டாக வச்சு, அவ்வளோ ஒரு கரமாக வச்சு, அவ்வளோ ஒரு கர்ரை வச்சு, அவ்வளோ ஒரு டேலண்டாக வச்சு, அவ்வளோ ஸ்டைலாக வச்சு, அந்த பாட்டுக்கு அந்த அடிச்சு அந்த டைட்டுக்கு அடாடா எவ்வளோ கோடி ரூபா கொடுக்கணும். அந்த இடத்துக்கு அவர் அந்த டேரக்டர் பாராட்டுன்னு விஷயம். தலைவர் நடிக்கிறது தான் தெரியும். ஆனால் அந்த டேரக்டர் வந்து அந்த எவ்வளோ ஒரு திங்க் பண்ணி பார்த்துப்பாங்களோ அந்த அளவுக்கு இது பண்ணியிருக்காங்க. சரிங்க, சொல்கிறதா செய்வார், செய்கிறதா சொல்லுவார். அதே மாதிரி அவங்க சொல்கிறதா செய்வோம், நாங்கள் செய்கிறதா சொல்லுவோம். பயங்கரமாக இருக்குது படம். ஃப்ளாஷ்பேக் சீன்லாம் வந்து செதுக்கியிருக்காரு. பியூர் வில்லனிசம், தலைவரோட பியூர் வில்லனிசம் நீங்கள் பார்ப்பீங்க அந்த கூலியில். அந்த மாதிரி இருக்குது படம். ஒவ்வொரு சீனும் சும்மா செதுக்கியிருக்காரு. ராவாக இருக்குது படம். வயலன்ஸ் படத்தில் சொன்ன மாதிரி எல்லாமே செம்ம. தலைவர் சீன் பை சீனை நல்லா காட்டியிருக்காரு லோகேஷ் கனகராஜ். ஃபுல் அண்ட் ஃபுல் தலைவருக்காக எடுத்த படம். சூப்பராக இருக்குது, செம்ம மாசாக இருக்குது, வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. அண்ணா ரஜினி முருகன் அண்ணன் தாம்பரத்தில் வந்து இணைச்சாளராக இருக்கார். அவர் எப்பயுமே இதோட எப்பயும் பிரம்மாண்டம் பண்ணுவார். இன்னும் பிரம்மாண்டமாக இந்த படத்துக்காக எவ்வளோ காலையிலேருந்து எவ்வளோ ப்ளஸிங் பண்ணியிருக்காரு, அன்னதானம் பண்ணியிருக்காரு, பேண்டுக்குன்னு நிறைய விஷயம் பண்ணியிருக்காரு. நாங்கள் எதிர்பார்த்த செலவு எல்லாமே படத்தில் கொடுத்துட்டார் தலைவர். எங்களுக்கு பெரிய சந்தோஷம் இந்த படம் பார்த்ததில்ல. உபேந்திரா சீன் வந்து பார்த்திங்கன்னா கேமியோ பண்ணியிருந்தார். செம்மையாக இருக்குது. அதான் ஃப்ளாஷ்பேக்கு. அவர் வர சீனு எல்லாமே தெறிக்க விடுது. செம்மையாக இருந்தது. சீன் பை சீனு எல்லாமே பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருந்தது. எல்லாமே ஆக்டிங் வேறு லெவலுங்க. அவர் ஆக்டிங் செம்மையாக பண்ணியிருக்காரு. அவர் வில்லனிஸ், அதோட தலைவர் வில்லனிஸ் நீங்கள் பார்க்கணும். அது இன்னும் பயங்கரமாக இருக்கும். தேட்டர் பிளாஸ்ட் தான். அவர் 2 பேர் சீன்லேயும் தேட்டர் பிளாஸ்ட் ஆகுது. அந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்குது. செம்மையாக இருக்குது. நீங்கள் படம் பாருங்கள், தலைவரை கண்டிப்பாக இருக்கும். 1000 கோடின்றது கன்ஃபார்முங்க. அந்த மாதிரி படம் பண்ணியிருக்காருன்னு லோகேஷ் கனகராஜ். படம் வேறு லெவலில் இருக்குது ப்ரோ. அந்த ஃப்ளாஷ்பேக்குன்னு ஒரு சீனை ஸ்டார்டிங்லேருந்து சூப்பராக ஓட்டினாங்க ப்ரோ. கடைசியில் தான் ப்ரோ ஃப்ளாஷ்பேக்கே வந்துச்சு. சும்மா சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. அந்த ஃபஸ்ட் ஹாஃபே செம்மையாக இருந்துச்சு ப்ரோ. ஃபஸ்ட் ஹாஃப் வரையுமே இன்னும் என்ன நடக்க போகுதுன்னே தெரில. சரியான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் ஆச்சு ப்ரோ. படம்லாம் இந்த மாதிரி வரது வாய்ப்பே இல்லை ப்ரோ. கம்பல்சரி 1000 crores மேலே அடிச்சிடும் ப்ரோ படம். படத்தில் ஒரு கேரக்டரையும் இன்ட்ரோ பண்ணுற சீனே செம்மையாக இருந்துச்சு ப்ரோ. எக்ஸாம்பிள் சைமன், நாகார்ஜுனா இன்ட்ரோ பண்ணது, தலைவரை இன்ட்ரோ பண்ணது. தலைவர்லாம் வந்து ஸ்டார்டிங் சீனில் இன்ட்ரோ சீனே சிம்பிளாக கொடுப்பாங்கன்னு நினச்சதில்ல. செம்மையாக இருந்துச்சு. டைட்டில் கார்டு போடும் போதே லோகேஷ் கனகராஜன் வேறு மாதிரி ப்ரோ. இந்த படம் கம்பல்சரி 1000 crores மேலேயே போய்ட்டோம் ப்ரோ. மோனிகா பாட்டுக்கு எல்லோரும் ஏஞ்சி டான்ஸ் ஆடிருந்தோம் ப்ரோ. உள்ள செம்ம ஐப்பு ப்ரோ. இதெல்லாம் ஃபைட் சீன் வேறு மாதிரி இருந்துச்சு ப்ரோ. ஃபைட் சீன் எல்லாமே சூப்பராக எடுத்திருக்காரு ப்ரோ.